இனிய தமிழஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது உங்கள் மிஸ்டர் அகராதி. இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவில் நம்ம திருச்சியிலேருந்து வந்தே பாரத் ட்ரெயினில் சென்னை போயிருந்தேன். கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வந்தே பாரத் ட்ரெயின் வந்து 3rd பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ 3rd பிளாட்ஃபார்ம் போயிட்டுருக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருச்சி ரயில்வே ஸ்டேஷனை செம்மையாக டெவலப் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே ஹை கிளாஸ் ரேஞ்சில் இருக்குது. நம்மளோட பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. ட்ரெயினும் வந்துக்கிட்டு இருக்குது. வந்தே பாரத் ட்ரெயின் உண்மையிலே பார்க்குறதுக்கு செம்ம கிளாஸாக இருக்குது. அது என்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெயின் மாதிரி இல்லாமல் புது மாடலில் இருக்குது. டோட்டல் டிசைனுமே ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. ஸோ ட்ரெயின் உண்மையிலே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயினில் ஏறிட்டு இருக்கேன். அந்த ட்ரெயினில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம், உள்ளே போனோடனே சிசிடிவி கேமரா. ட்ரெயின் நல்லா செக்யூராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ரைட் அண்ட் லெஃப்ட்டு 2 சைட்லேயும் வெஸ்டர்ன் ஸ்டைல் அண்ட் இந்தியன் ஸ்டைல் அதோட பாத்ரூமோடது இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே நம்ம என்ட்ரன்ஸு இதில் பார்த்திங்க அப்படின்னா பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும். அதில் உள்ளே போயிட்டு நம்ம சீட் எங்கன்னு பார்த்துட்டு அதில் உட்காந்தாச்சு. ஓகே, உண்மையிலே செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெயின். இந்திய ரயில்வே உங்களை மகிழ்ச்சியான மற்றும் வசதியான பயணத்தை வாழ்த்துகிறது. கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஓகே, வாழ்த்தி அனுப்பிட்டாங்க. காவேரி பாலம் அண்டு கொள்ளிடம் பாலம் இதெல்லாம் தாண்டி ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு சீட்லேயும் ஃப்ரண்ட்டில் டேபிளை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சாக்கெட்டும், ஒவ்வொரு சீட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம சார்ஜ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயினோட ரூஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளைட் அட்மாஸ்பியர் இருக்குது. அதே மாதிரி ரயில் நீர் இது ஒன்று நம்ம டிக்கெட்லேயே இன்க்ளூட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஃபின்னு சொல்லிட்டு கையில் கொண்டு வந்து ஒரு பேக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கப்பும் ப்ளஸ் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த எம்ப்ளாயி ஒருத்தர் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஹாட் வாட்டரை ஊற்றிக்கிட்டு இருந்தார் கப்பில். அப்புறம் தான் நானும் அதை வாங்கிட்டு செய்யணும், ஹாட் வாட்டர் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த பேக்கெட்டுக்குள்ளாரே வந்து காஃபி தூள் ப்ளஸ் மில்க் பவுடர் 2மே இருக்கும் போல இருக்குது. ஹாட் வாட்டரில் போட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹாட் வாட்டர் மில்க் பவுடர்லாம் சேர்ந்து அது வந்து காஃபியாக மாறிடுது. ஓகே, அந்த காஃபி ஓரளவு குடிக்கிற அளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து அப்படியே விழுப்புரம் பக்கம் போயிடுச்சு. திருச்சியில் ஏறணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் விழுப்புரம் மட்டும்தான். ஸோ விழுப்புரத்தில் வந்தாச்சு. விழுப்புரத்தில் வந்து கீழே இறங்கி பார்த்தோம். அங்கேருந்து பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிட்டு இருக்காங்க. ட்ரெயின் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே தான் வந்துச்சு. வந்து இப்போ விழுப்புரத்தில் நிற்கிறோம். இந்த ட்ரெயின் பார்க்குறதுக்கு உண்மையிலே பாருங்களேன், நார்மல் கன்வென்ஷன் ட்ரெயின் மாதிரி இல்லாமல் செம்ம கிளாஸாகவே பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த விழுப்புரத்துலேருந்து நம்ம ட்ரெயின் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அகைன் விழுப்புரத்துலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு நம்ம லிஃப்ட்டில் கை வச்சா ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி ஆகுதான்னு பார்த்தேன், ஆகலை. ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்டாப் ஆன் எல்லாமே ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு மீல்ஸ் தரணும், அதுக்காக அதில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்லேயும் என்னென்ன ஐட்டம் வைக்கணும் அப்படிங்கிறத அடுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுக்கிட்டு அந்த எம்ப்ளாயீஸ் எல்லோரும் அதை வந்து எடுத்து அடித்து மொத்தமாக பேக் பண்ணி சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உள்ளே நம்ம சீட்டில் உட்காந்துருக்கிறதுல அவங்களாவே வந்து சர்வ் பண்ணுறாங்க. நம்ம வெஜ் மீல்ஸா நான்வெஜ் மீல்ஸா அப்படிங்கிறத நம்ம டிக்கெட் சூஸ் பண்ணும்போதே அதில் வந்து காட்டவும், அதில் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுபடி தான் நம்மளோட மீல்ஸ் வந்து கொடுப்பாங்க. நான் புக் பண்ணியிருந்தப்போ என்னோடய வந்து வெஜ் மீல்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு வெஜ் மீல்ஸ் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி, தால், அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று, ப்ளஸ் வந்து பன்னீரில் செஞ்சாங்க, ஒரு ஸ்வீட்டு, காய், ப்ளஸ் ஒரு கேர்டு கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம். அப்படியே போனால் அடுத்து தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். தாம்பரத்தில் வந்து ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அந்த ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாகவே 109, 110 அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. உண்மையிலே செம ஃபாஸ்ட்டாக சென்னைக்கு போகிற ட்ரெயின் இது. அப்படியே அங்கேருந்து எழும்பூரை போய் ரீச் பண்ண போகிறோம். உண்மையிலே இந்த ட்ரெயினில் போன ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயினில் போன ஒரு ஃபீலே இல்லை. இது வந்து ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபீலு. சென்னை எக்போர் வந்து இறங்கியாச்சு. ஓகே, இது மாதிரி நீங்களும் அந்த ட்ரெயினில் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.